Hi, hello, welcome to Sri Shakti PNPSC Mock-up. In this video, we are going to see the mark questions of the poem Teamwork. This is 6th standard poem. First one, what is the meaning of the word deed as used in the poem? Options are a legal paper, an act or achievement, a false promise, a failure. Deed அப்படிங்கிற மீனிங் இந்த போயம்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்டையோ இல்லாட்டி அச்சீவ்மெண்ட்டையோ தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ த ஆப்ஷன் பி an act or achievement is the right answer. Second one, find the synonym for the word scheme from the given options. Options are plan, secret, screen, system. Scheme அப்படிங்கிற வேர்டோட synonym என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is a plan. So option A, plan is the right answer. Third one, in the line, but you must work with your running mate. What does the word mate mean? Options are enemy, companion or partner, competitor, supervisor. இங்க கொடுத்துருக்க லைன் பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யோர் ரன்னிங் மேட் அப்படிங்கிறதுல ரன்னிங் மேட்ல வரக்கூடிய மேட்டுங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சேர்ந்து ஒர்க் பண்றவங்க தட் இஸ் கம்பேனியன் இல்லாட்டி பார்ட்னர்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மேட்னு சொல்லுவாங்க. ஸோ த ஆப்ஷன் பி கம்பேனியன் ஆர் பார்ட்னர் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஸ்பிரிட் in the phrase spirit of the team. Options are ghost, liquid, will or determination, shadow. ஸ்பிரிட் ஆஃப் த டீம் அப்படிங்கிற ஃப்ரேஸில் வரக்கூடிய ஸ்பிரிட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் டிசையராகவும் இருக்கலாம் இல்லாட்டி கோல் அதாகவும் இருக்கலாம் டிட்டர்மைன்ட் கோலாகவும் இருக்கலாம். ஸோ த ஆப்ஷன் சி வில் ஆர் டிட்டர்மினேஷன். ஃபிஃப்த் ஒன், வாட் டஸ் த பொயட்டிக் அப்ரேஷன் ஓர் இன் ஸ்டாண்ட் ஃபார்? ஆப்ஷன்ஸ் ஆர் அதர், ஓவர், அவர், ஓப்பன். ஓவர் அப்படிங்கிறதோடைய அப்ரிவேஷன் அந்த போயம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வேர்டு, அதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஓவர். ஸோ த ஆப்ஷன் பி ஓவர் இஸ் த ரைட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், செலக்ட் த அப்ராப்ரியேட் ஆண்டனிம் ஃபார் செல்ஃபிஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் கிரீடி, அல்ட்ருஸ்டிக் ஆர் அன்செல்ஃபிஷ், மைசரி, ப்ரவுட். செல்ஃபிஷ் அப்படிங்கிற வேர்டோட ஆண்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுயநலம்னா சுயநலம் இல்லாமல் இருக்கிறது தானே, அதுதான். ஸோ த ஆப்ஷன் பி altruistic or unselfish is the right answer. Seventh one, find the antonym of the word fame. Options are glory, distinction, obscurity or infamy, reputation. Fame அப்படிங்கிற வேர்டோட ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ஃபேம் அப்படின்னாலே வந்து ஃபேமஸ், அப்போ ஆண்டனிம் அப்படிங்கிறப்போ ஃபேமஸ் இல்லாமல் இருக்கிறது, மறைஞ்சு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். ஸோ த ஆப்ஷன் சி அப்ஸ்கியூரிட்டி, அப்ஸ்கியூரா இருக்கிறது, அப்ஸ்கியூரிட்டி ஆர் இன்ஃபேமி இஸ் த ரைட் ஆன்சர். எய்த் ஒன், வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஹோப்லெஸ்? Options are desperate, optimistic or hopeful, bleak, heavy. ஹோப்லெஸ் அப்படிங்கிற வேர்டோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஹோப்ஃபுல்லாக இருக்கிறது தான். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் நம்பிக்கையோட இருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்கிறது. பாசிட்டிவ் அப்ரோச் தான் வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க, ஆப்டிமிஸ்டிக். ஸோ த ஆப்ஷன் பி ஆப்டிமிஸ்டிக் ஆர் ஹோப்ஃபுல். நைன்த் ஒன், சூஸ் த synonym ஃபார் ப்ரைஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் கிரிட்டிசைஸ், acclaim or commend, ignore, blame. ப்ரைஸ்னுடைய சினனிம் பார்த்தோம். ப்ரைஸ்னா வந்து புகழ்றது இல்லையா, அதான் கமெண்ட் பண்ணுறது, அக்ளைம் பண்ணுறது. ஸோ த ஆப்ஷன் பி அக்ளைம் ஆர் கமெண்ட். 10th ஒன், ஐடென்டிஃபை த கான்டெக்சுவல் மீனிங் ஆஃப் லோன் ஹேண்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் an injured hand, a single person working alone, a helping hand, left-handed player. லோன் ஹேண்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸோட மீனிங், கான்டெக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் தனியாக வந்து வேலை செய்கிறதா வந்து லோன் ஹேண்ட். ஸோ த ஆப்ஷன் பி a single person working alone is the right answer. 11th one, identify the rhyme scheme of the following lines. It's helping your fellow man to score when his chance is hopeless seen. It's forgetting self till the game is over and fighting for the team. Here rhyme scheme find out பண்ண சொல்லியிருக்காங்க. Score or has the same sound, same team has the same sound. So the rhyming scheme பார்த்தோம்னா AB AB. So the option B is the right answer. 12th one, find the rhyming pairs in the given lines. They may sound your praise and call you great. They may single you out for fame, but you must work with your running mate. Or you will never win the game. Here, great, mate, fame, game has the rhyming pairs or the rhyming pairs.
So the option B, great, mate, fame, game is the right answer. 13th one, for the battle is lost or the battle is won. What poetic device is prominently used here through contrast? My options are metaphor, simile, antithesis, onomatopoeia. கொடுத்துருக்க லைன் ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் அப்படிங்கிறதுல லாஸ்ட் ஒன் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான, அதாவது ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் வந்து ஒரே சென்டென்ஸில் வருது இல்லையா, அப்படி வந்ததுன்னா அது வந்து ஆன்டிதீசிஸ். ஸோ த ஆப்ஷன் சி, ஆன்டிதீசிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். 14th one, pick out the alliterated words from the line. And the thing that counts in the world today. Options are counts world, the thing that in world today counts. Here, and the thing that counts in the world today அப்படிங்கிற வேர்ட்ல அப்படிங்கிற லைன்ல alliterated words ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. alliterated wordsனா வந்து கான்சனன்ஸ், ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. தட் இஸ் இங்க என்ன இருக்கு அப்படின்னா the thing that, அதுதான். ஸோ ஆப்ஷன் பி, the thing that அப்படிங்கிறது தான் வந்து alliterated word is the right answer. 15th one, identify the alliteration in the line. Is how do you pull with the team? Options are how, pull, you, with, do, you, no alliteration present. alliteration வந்து கொடுத்திருக்க லைன்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. is how do you pull with the team. இதுல வந்து எந்த ஒரு கான்சனன்ட் சவுண்டுமே ரிப்பீட் ஆகல. so there is no alliteration. Option D, no alliteration present is the right answer. 16th one, but a greater thing to do is to set your mind and set your will. Which word is repeated to show emphasis, anaphora, or repetition? Options are think, set, your, and. Here கொடுத்திருக்க லைன் என்ன, is to set your mind and set your will. அந்த லைன்ல இருக்கக்கூடிய அனஃபோராவோ, அனஃபோரா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைன்ல, அதாவது சக்சஸிவ் லைன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்டா வந்ததுனா தான் அது அனஃபோரால வரும். இங்க வந்து ரெப்படேஷன் வந்திருக்கு. ரெப்படேஷன் வேர்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா செட் யோர் மைண்ட், செட் யோர் வில். இதுல செட்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ த ரைட் ஆன்சர் பி இஸ் த செட் இஸ் த ரைட் ஆன்சர். 17th one, what imagery is predominantly used throughout the poem Teamwork? Options are nature imagery, sports and battle imagery, musical imagery, visual art imagery. இந்த டீம்ஒர்க் போயம் உடைய ப்ரிடாமினன்டான இமேஜரி என்ன, த்ரூ அவுட் த போயம்லையும் எந்த ஒரு இமேஜரியை வந்து நம்மளுக்கு விஷுவலா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் அந்த பேட்டில் ரிலேட்டடான இமேஜரி தான். ஸோ த ஆப்ஷன் பி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் பேட்டில் இமேஜரி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18th one, by the man with the selfish dream. What is the rhyme partner for dream is the subsequent lines? Options are scheme, team, seem, both B and C. See, by the man with the selfish dream அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரைமிங் பார்ட்னர், ரைமிங் லைன்ஸா, ரைமிங் வேர்ட்ஸா வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் டீம், சீம் இந்த ரெண்டுமே வந்து ரைமிங் வேர்டு தான், ட்ரீமோட ரைமிங் வேர்ட்ஸ் தான். ஸோ ஆன்சர் டி, போத் பி அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next is 19th one. What is the tone of Edgar Albert Guest in this poem? Options are melancholic, inspirational and optimistic, satirical, passive. எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் வந்து டீம் ஒர்க்குடைய போயட் இல்லையா. அவருடைய டோன் இந்த போயம்ல என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியதாகவும் ஆப்டிமிஸ்டிக் வேல வந்து இருக்கும். ஸோ த ஆப்ஷன் பி, இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் இஸ் த ரைட் ஆன்சர். 20th one, in poetry, shortening a word like or to or is an example of what? Options are poetic license or elision, oxymoron, hyperbole, personification. போயம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் இந்த போயம்ல எடுத்துட்டோம்னா ஓவர் அப்படிங்கறது வந்து ஓவர் அப்படின்ட்டு கட் ஷார்ட் பண்ணி ஷார்ட் வேர்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில, அதாவது பொயட்டிக் லைசன்ஸ்க்காகவும் எலிசனுக்காகவும். ஸோ த ஆப்ஷன் ஏ, பொயட்டிக் லைசன்ஸ் ஆர் எலிசன் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ்னஸ். 21, according to the poet, what doesn't tell the man you are? Options are your wealth, a single deed with its touch of thrill, your family background, your failures. போயிட்ட பொறுத்த வரைக்கும் எதை வந்து வெளியே சொல்லக்கூடாது, த மேன் யூ ஆர், எப்படிப்பட்ட மேன் நீ அப்படிங்கிறது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு இந்த போயம்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, எ சிங்கிள் டீட் வித் இட்ஸ்
டச் ஆஃப் த்ரில். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வெளியே சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் 22. Complete the line. For there's no dash hand in the game we play. Options are helping, single, lone, steady. இந்த கொடுத்துருக்க லைனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் there's no lone hand in the game we play அப்படிதான் ஒரு ஆன்சர். ஸோ the option C, lone, is the right answer. According to the poem, we must work to a dash. Options are small profit, bigger scheme, fixed time, selfish motive. போயம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுக்காக விளையாடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய திட்டத்துக்காக விளையாடணும். ஒரு பெரிய விஷுவல் பெரிய ஒரு ஸ்கீம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் பி, பிக்கர் ஸ்கீம் இஸ் த ரைட் ஆன்சர். 24th one. What is the vital question that counts in the world today? Options are how much money did you earn? How do you pull with the team? How many awards did you win? Where did you complete your studies? இப்போ உள்ள வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீ எப்படி வந்து இது கூட்டமாக சேர்ந்து, அதாவது டீமாக சேர்ந்து உன்னோட டீம் எப்படி நீ வந்து கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ த ஆப்ஷன் பி, ஹவு டு யூ புல் வித் த டீம். ஏன்னா பர்சனாக வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், பட் டீமோட சேர்ந்து டோட்டலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரே மோட்டிவ்ல வர்றதுங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் ஒன் இல்லையா? ஸோ 25th one. Whom does the word they refer to in? They must sound your praise and call you great. Options are teammates, the public or society, family members, opponents. They may sound your praise and call you great அப்படிங்கிற வேர்டில் வந்து தே வந்து இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்டா, அந்த தே வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பப்ளிக் பீப்புளையும், சொசைட்டி மொத்தமாக, சொசைட்டி ஒவ்வொரு பப்ளிக்கும் சேர்ந்தது தானே சொசைட்டியாகவும் எடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தரும் தனியாக கேட்குற மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து உனக்கு தனியாக வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் நீ வந்து டீமோட ஒர்க் பண்ணணும், அதுதான் கிரேட் திங் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த போயம்ல. ஸோ த ஆப்ஷன் பி, த பப்ளிக் ஆர் சொசைட்டி, இஸ் த ரைட் ஆன்சர். தே ரெஃபர்ஸ் டு தெம். 26th one. What will happen if you do not work with your running mate? Options are you will get tired, you will never win the game, you will be removed, you will win alone. Option என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரன்னிங் மேட்டோட நீ போகலை, ரன்னிங் மேட்டோட நீ ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வின் பண்ண முடியாது. ஒரு டீம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த டீமில் இருக்க ரன்னிங் மேட் எல்லாத்தையும், அதாவது கம்பேனியன் பார்ட்னர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்ம வந்து ரன் பண்ணணும், தட் இஸ் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த கோல் சக்ஸஸ் பண்ண முடியும், நம்ம வின் பண்ணவும் முடியும். ஸோ ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறப்போ வின் பண்ண மாட்டோம். அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி, யூ வில் நெவர் வின் த கேம். 27th one. Whose work of life is never done according to the poet? Options are the lazy man, the man with the selfish dream, the uneducated man, the poor man. போயிட்ட பொறுத்த வரைக்கும் யாருடைய வாழ்க்கை வந்து நெவர் டன், அது முடியவே முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்னா, செல்ஃபிஷ் ட்ரீமோட நான் பண்ணணும், நான் மட்டும்தான் அப்படின்னு எந்தெந்த மனிதன் இருக்கிறானோ அவனுடைய ஒர்க்கு, அவனுடைய லைஃப்ல வந்து எந்த ஒரு ஒர்க்கும் வந்து will not be finished அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ the option B, the man with the selfish dream, is the right answer. 28th one. How is a battle lost or won? Battle வந்து options are by individual trickery, by the spirit of the team, by using heavy weapons, by pure luck. பேட்டில் ஒரு பேட்டில் எடுத்துட்டோம்னா அது எப்படி வந்து லாஸ்ட் ஆகோ, அதாவது தோக்குறதோ ஜெயிக்கிறதோ அது எப்படி நடக்குது, வெதர் லாஸ்ட் ஆகட்டும் ஒன் ஆகட்டும், அது எப்படி அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காரு. அது எப்படி அப்படின்னா அந்த டீமோட ஸ்பிரிட்னால தான், டீமோட இதனால தான், எனர்ஜினால தான் இல்லையா? ஸோ த ஆப்ஷன் பி, பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். நெக்ஸ்ட் 29th one. What is a greater thing to do than being praised for individual skill? Options are reset and relax, set your mind and will on the goal in view, praise oneself, quit the game. ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து புகழை எடுத்துக்காம, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில்காக தனியாக நம்ம புகழ் எடுத்துக்காம, புகழ் எடுத்துக்கிறத விட நல்ல பெரிய விஷயங்கள், அதாவது பெரிய திங்ஸ் வந்து என்னென்னலாம் செய்யறதுக்கு இருக்கு அப்படின்னா,
நம்ம மைண்டை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். கோல் இதுதான் கோல் இது அப்படின்ட்டு கோலை வந்து ஒரு வியூ பண்ணி பார்த்து அதை செட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து கிரேட்டர் திங்ஸ் டு டூ அப்படின்ட்டு போய் சொல்றாரு. ஸோ த ஆப்ஷன் பி செட் யுவர் மைண்ட் அண்ட் வில் ஆன் த கோல் இன் வியூ. 31 when should you help your fellow man to score? Options are when he is winning easily, when his chances hopeless seem, only when he asks for help, when the captain orders you. எப்போ வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் உன்னோட ஃபெல்லோ மேனுக்கு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் அவனுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற டைமில் நீ வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி when his chances hopeless seem. 31st one, what should a true team player forget until the game is over? Options are the rules of the game, self or personal glory, the score sheet, the opponent's name. கேம் ஓவர் ஆகுறது வரைக்கும் ஒரு உண்மையான பிளேயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதை வந்து மறக்கணும், கேம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த வந்து மறந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஆப்ஷன் பி செல்ஃப் ஆர் பர்சனல் க்ளோரி. அவனுடைய செல்ஃபை பற்றி மறந்துடணும் கேம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் சொல்கிறது. தென் 32 வாட் வேல்யூஸ் டஸ் த போயம் டீம் ஒர்க் primarily inculate in readers? Options are individualism and pride, cooperation, selfishness and unity, selflessness and unity, competition and jealousy, materialistic ambition. டீம் ஒர்க் போயம் எடுத்துக்கிட்டோம்னா ரீடர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான வேல்யூவை வந்து சொல்லுது, இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கோஆப்ரேஷனாக இருக்கணும், செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 33rd, it is all very well to have courage and skill. What does this introductory line imply? Options are courage and skill are useless, courage and skill are good but not enough without teamwork, only courage is needed not skill, skill is superior to teamwork. ஃபர்ஸ்ட் லைனே இதுதான் போயமுடைய டீம் ஒர்க் போயமுடைய ஃபர்ஸ்ட் லைன். இட் இஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே கரேஜும் ஸ்கில்லும் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு அது என்னன்னு சொல்றாரு அப்படின்னா டீம் ஒர்க்காக செய்யறதுக்கு தான். எல்லாமே இருக்கலாம், கரேஜ் ஸ்கில் எல்லாமே இருக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து டீம் ஒர்க்குக்கு வந்து டீம் ஒர்க்காக செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி கரேஜ் அண்ட் ஸ்கில் ஆர் குட் பட் நாட் இனஃப் வித்வுட் டீம் ஒர்க். 34 in the phrase pull with the team, what does pull mean? Options are to drag something heavy, to cooperate and work together harmoniously, to conflict with members, to extract a prize. புல் வித் டீம் அப்படிங்கிற ஃப்ரேஸில் வந்து புல் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் பி டு கோஆப்ரேட் அண்ட் ஒர்க் டுகெதர் ஹார்மோனியஸ்லி. 35th one, what does the poet mean by the game we play? Options are only cricket or football, the broader game of life and collective endeavors, video games, political elections. போயிட்டு வந்து இந்த கேம் வி பிளே அப்படிங்கிற லைன்ல என்ன மீன் பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ங்கிற கேம்ல இந்த கேம் வி பிளே அப்படிங்கிறதுல நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு மிகப்பெரிய கலெக்டிவ் என்டிவர்ஸும் கேமும் இருக்கு, ப்ராடரான கேம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. That is option B, the broader game of life and collective endeavors. 36th one, and it's fine to be counted a star. Who is the star here? Options are a heavenly body, an exceptional individual performer, a movie actor, a lucky person. And it's fine to be counted a star அப்படிங்கிற லைன்ல ஸ்டார் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்குது, யாரை சொல்றாரு போயட் அப்படின்னு பார்த்தோம்னா an exceptional individual performer. Option B is the right answer. 37th one, on the goal that's just in view, what does in view signify?
Options are hidden, far away, target that is clearly visible or focused upon, past milestones. On the goal that's just in view அப்படிங்கிற லைன்ல in view அப்படிங்கிறது எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டார்கெட்டை தான் கிளியரா நம்மளால விசுவலைஸ் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை தான் வந்து இன் வியூ அப்படிங்கிற வேர்டு சிக்னிஃபை பண்ணுது. அதாவது there is option C, target that is clearly visible or focused upon. 38 one, which line directly stresses the importance of working with companions? Options are, and it is fine to be counted as star. Option B, but you must work with your running mate. You may think it fine to be praised for skill. Doesn't tell the man you are. கம்பெனினோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எந்த லைன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த லைன் அப்படின்னா ஆப்ஷன் பி, பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் 39. The ultimate key to winning the work of life is, options are a selfish dream, keeping your goal hidden, collective team spirit, accumulating individual accolades. Work of life அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆஃப் லைஃப்பை வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு அல்டிமேட் கீ என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு கலெக்டிவான டீம் ஸ்பிரிட் தான். டீம் ஸ்பிரிட் தான் வந்து லைஃப்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு கீ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ த ஆப்ஷன் சி, கலெக்டிவ் டீம் ஸ்பிரிட். 41. Who is the author of the poem Teamwork? As we know, Edgar Albert Guest. 41. What are the lifespan years of the poet Edgar Albert Guest? Options 1850 to 1910, 1881 to 1959, 1901 to 1980, 1795 to 1850. ஆல்பர்ட் கெஸ்டோடைய எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்டோடைய லைஃப் ஸ்பேன் இயர்ஸ் அதாவது அவருடைய காலம் எப்போ அப்படின்னா 1881 1959. So the option D is the right answer. 42. Edgar Albert Guest was popularly known by which title? Options are the poet of nature, the poet of the people, the children's poet, the bard of Avon. எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து எப்படி பெரும்பாலும் வந்து பாப்புலராக இருக்காரு, எப்படி வந்து அறியப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கான போயட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ த ஆப்ஷன் பி, த போயட் ஆஃப் த பீப்புள். Option next 43. Which state official title was uniquely awarded to Edgar Albert Guest? Options are Poet Laureate of Michigan, Poet Laureate of New York, Poet Laureate of London, National Poet of America. எந்த ஸ்டேட்டினுடைய அஃபிஷியல் டைட்டில் வந்து ஆல்பர்ட் கெஸ்ட்டுக்கு வந்து அவார்டாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சிகன். ஸோ த ஆப்ஷன் ஏ, போயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன். 44. Edgar Albert Guest began his career at the age of 14 in which newspaper? Options are the New York Times, the Detroit Free Press, the London Gazette, the Hindu. எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து அவருடைய 14 இயர்ஸ்லேயே வந்து அவருடைய கெரியர், அதாவது ஃபர்ஸ்ட் அவருடைய ஒர்க் வந்து எதில் பப்ளிஷ் ஆகிருக்கும், எந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், அதான் வந்து அவருடைய கெரியரில் ஃபர்ஸ்ட் திங். அது எந்த இதுன்னு பார்த்தோம்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ். Option B is the right answer. 45th. Approximately how many newspapers syndicated Edgar Albert Guest's daily column? Options are over 50, over 100, over 300, exactly 1000. அப்ராக்சிமேட்டாக எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்டோடைய ஒர்க் வந்து எந்தெந்த நியூஸ் பேப்பரில் வந்து டெய்லி காலமாக சிண்டிகேட் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 300க்கு மேலே. தட் இஸ் ஆப்ஷன் சி, ஓவர் 300. 46th one. What perspective did guest poems typically display toward everyday life? Options are cynical and pessimistic, inspirational and optimistic, tragic and hysterical, scientific and analytical. எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கெஸ்ட் ஆல்பர்ட் கெஸ்டோடைய போயம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய எவ்ரிடே லைஃபோட ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆப்டிமிஸ்டிக் வே நேச்சர் ரைட்டிங் தான். ஸோ த ஆப்ஷன் பி இஸ் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். 47th one. Identify another famous poem written by Edgar Albert Guest. Options are Courage, The Secret of the Missions, Sea Fever, No Men Are Foreign.
ஸோ கரேஜும் வந்து ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதுனது தான். அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். ஸோ the option A, courage is the right answer. Next, 48th one. Edgar Albert Guest was born in which country before moving to the United States? See, options are Ireland, England, Scotland, India. எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல தான் பிறந்திருப்பாரு. இங்கிலாந்துல பிரிமிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல பிறந்திருப்பாரு. அப்புறம் யூஎஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகி போய் அங்கேயே செட்டில் ஆயிருப்பாரு. ஸோ அவர் வந்து எந்த கண்ட்ரிக்கு மூவ் ஆனாரு, மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரில போயிருந்திருப்பாரு? இங்கிலாந்துல, அதாவது பார்ன் ஆன பிளேஸ்ல. ஸோ த ஆப்ஷன் பி, இங்கிலாந்து இஸ் த ரைட் ஆன்சர். 49. It is a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. Find out the figure of speech employed in the given lines. Options are metaphor, simile, personification, oxymoron. It's a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. இந்த லைன்ஸ்ல வந்து எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டாஃபர். ஏன்னா இட்ஸ் லைக் ஸ்லோ, அன்வேவரிங், இன்கிரைண்ட் ட்ரைட் அப்படின்னு தான் வரணும். லைக் அப்படிங்கிற வேர்டு வந்து அந்த இடத்துல வந்து இதாக இருக்கு, மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் மெட்டாஃபர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் ஒன், 51. It's all very well to have courage and skill, and it's fine to be counted a star. What does the poet mean by the phrase counted a star? Options are counting celestial bodies in the night sky, being recognized as a celebrity or an exceptional individual performer, working under the open night sky, scoring individual negative marks. இப்போ இங்கே கொடுத்துருக்க லைன், அதாவது இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்க ரெண்டு லைன்ல கவுண்டட் ஸ்டார் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்னவா போயட் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மராக வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, அதாவது ஸ்டார்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஸ்டாராக கூட இருந்துட்டு போ, ஆனால் நீ வந்து டீம் ஒர்க்காக தான், டீம் ஸ்பிரிட்டோட டீம் ஒர்க்கில் வந்து ஒன்று இன்டெல்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ த ஆப்ஷன் பி, பீயிங் ரெகனைஸ்ட் ஆஸ் அ செலிபிரிட்டி ஆர் an exceptional individual performer. Thanks for watching and more subscribe for more videos. ஏதாவது டாபிக் ரிலேட்டட் மார்க் கொஸ்டின்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll give the mark questions related to the topic. Thank you.